வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் குலதெய்வ கோயிலில் பொங்கலிடாங்க நம்ம அயலியும் சிவாயும். ஆனால் இங்கேயும் நம்ம வர்மா வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வர்மா ஒரு வளையல்காரராக நம்ம அயலி கையில் வளையல் போடுறாங்க. அதோட இது பிஸ்டல் பிடிக்க கை மாதிரி இருக்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த கையில் வளையலை போட்டு நம்ம வர்மா இதுதான் ஏடி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னே சொல்லலாங்க. அதோட பார்த்தோம் அங்கே சிலம்பம் போட்டி நடக்குது. அதில் கபிலன் தோத்துறாங்க. இந்த உதய பெருமாள் ஃபேமிலியில் அதாங்க செங்குட்டுவர் பரம்பரையில் யாருக்குமே வீரம் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அந்த நேரம் தான் நம்ம சிவா புகுந்து பட்டையை கிளம்பி சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை பெற்றுறாங்க. அதோட நானும் செங்குட்டுவர் பரம்பரை தாண்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம உதய பெருமாள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய புகழை நம்ம சிவா தேடி கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா கடைசியாக உள்ள போதை பொருள் இங்கே வச்சு தான் கடத்த போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்மா கபிலன்ட்ட சொல்கிறாங்க, இங்கே தான் ஏடியும் இருக்கா, அவள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல உங்கள் ஃபேமிலியில் தான் அந்த ஏடி இருக்கா அப்படின்னு கபிலனுக்கிட்ட சொல்லி சாக்க கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம கபிலனுக்கும் வர்மாவுக்கும் ஒரு பெரிய ஆப்பா சிவாயும் அயலியும் தூக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்ட தான் அயலியும் ரித்திவிகாவும் பொங்கல் வைக்கிறாங்க. அந்த பொங்கலில் நம்ம அயலியை காப்பி அடித்து ரித்திகா பொங்கலை வச்சிடலான்னு பார்க்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவா விடுவாங்களாங்க. அவங்க அரிசியை போடணும், அடுத்ததாக முந்திரி பருப்பை போடணும், அப்படி ஒவ்வொன்றா போட சொல்லி கடைசியில் தீய வைக்கணும் அப்படின்னு தீய வச்சு விடுறாங்க. ஆனால் நம்ம சிவா ஒன்றுமே இங்கே அயலி போடலை. அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துறாங்க. இதை பார்த்து ஒவ்வொன்றா போட்டு தீய தூக்கி வச்சு பொங்கலை போட போகிறாங்க. அந்த நேரம் தான் பானையில் தண்ணி ஊற்றாமல் நம்ம ரித்திவிகா வச்சு புகையாக போது போஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அயலியோட பானை பானையாக பொங்குது. என்னங்க இப்படி நீங்கள் இப்படி சொல்லி ரித்திவிகாலாம் அதே மாதிரி பண்ணி இப்படி ஆயிட்டு, ஆனால் நம்ம என்ன ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம அயலி சிவட்ட கேட்க நேரம், உன்னை வேட்டு வைக்கணும்னு நினச்சால இந்த ஒரு அருமை தெரியலை, அதனால தான் இந்த ரித்திகா இந்த ஆட்டம் ஆட அவளை ஓட வைக்க தான் இதை சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம அயலியோட பானை பானையாக பொங்க நேரம் நம்ம இந்திராணி சந்தோஷப்படுறாங்க. அயலி நீ நினச்சதெல்லாம் நடக்கும், நீனும் சிவாயம் வேணா பாரு, நல்லா வாழ்வீங்க, உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி சொல்கிறாங்க. அதோட குடுகுடுப்பக்காரராட்டு நம்ம வர்மா போதை பொருளை கடத்துறதுக்கு அங்கே வந்துட்டாருன்னு சொல்லலாங்க குலதெய்வ கோயிலுக்கு. அப்போ தான் நம்ம கபிலனுக்கு கால் பண்ணுறாரு. கபிலன் வர்மாவோட காலை பார்த்து சாக்காயி, என்ன வர்மா என்ன விஷயம், நான் கோயிலில் நிற்கிறேன், அது ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேன், ஏடா நானும் அங்கே தான் நிற்கிறேன், இங்கே தான் வச்சு தான் நம்ம அடுத்த டீலிங்கை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல நேரம் சாக்காராங்க. ஐயோ மொத்த குடும்பமும் இங்கே இருக்குது, இது அக்கா இந்திராணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு நீ சொல்லி ஆர்டர் போட்டு நான் வரணும்னு தேவையில்லை, நான் எனக்கு தோணிச்சு நான் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாத கபிலா இங்கே தான் ஏடியை நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஏடி இங்கே நிற்கிறாங்களா அப்படின்னு சாக்காராங்க. அதோட ஏடி ஒரு லேடி தானே, நம்ம ஒரு குடுகுடுப்ப வளையல்காரராட்டி ஏன் கெட்ட போடக்கூடாது அப்படின்னு வர்மா வளையல்காரராக கெட்ட போட்டு நிறைய வளையலை சேல்ஸ் பண்ண மாதிரி வராங்க. அதோட நம்ம அயலி வளையல் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சிவா ரூபா கொடுக்குறாங்க, அயலி வளையல் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம வர்மா அயலிக்கு கையை பிடிச்சே வளையல் போடுறாங்க. ஐயோ இவளுக்கு கையை பார்த்தா பிஸ்டல் பிடிக்கக்கூடிய கை மாதிரிலாம் இருக்குது, ஒருவேளை இவா தான் ஏடியா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம வர்மா கண்டுபிடிச்சிறாங்க. இந்த சைடு பார்த்தானா நம்ம இந்திராணி செல்லியன் கூட அவங்க ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியே காட்டி அந்த கோயிலில் அப்படியே ஜாலியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம அயலிக்கும் சிவாய்க்கும் தகவல் கிடைக்குது. வர்மா இங்கே வச்சு தானே கடத்த போகிறான், அவன் வந்தாச்சு, அவன் எந்த கெட்டப்பில் இருக்கான் அப்படின்னு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோம்னா நம்ம கபிலனுக்கு அடிவயிறு கலங்குது, இங்கே கூண்டோடு நம்ம சிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நம்ம
அயலியும் சிவாயும் வந்து வேற போலீஸ் கெட்டப்புக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. அப்பதான் நம்ம வர்மா வந்து அந்த வளையல்காரன் தான் வர்மா அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா நான் இங்க ஏடியா இருக்கிறது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் லேடீஸுக்கு வளையல் போட சான்ஸ்ல வந்து அவங்கள பார்த்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சிருக்கான். அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம வர்மா தேடுறாங்க. இங்க தானே அந்த பட்டு புடவை உடுத்துட்டு அந்த பிஸ்டல் பிடிக்க கை இருந்து, ஆனா இப்போ புடவையும் காணல, அவளையும் காணல அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுறாங்க. ஆனா நம்ம அயலி வந்து போலீஸ் கெட்டப்ல வந்து நிக்கிறாங்க. நம்ம வர்மாவ பிடிக்க. இவரு வந்து வளையல்காரருக்கு இந்த மொழியே சரியில்லாம இருக்கு. எதுக்காக இவன் இப்படி முழிக்கிறான்? ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க வர்மா இவர் தானா? இவர் வந்து நம்ம கைய கண்டுபிடிச்சு வளையல் போட்டத பார்த்தே இது பிஸ்டல் பிடிக்கக்கூடிய கைன்னு கண்டுபிடிச்சிருப்பானோ என்னமோ! நம்மள தான் இவன் தேடுறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதோட கபிலன் வந்து திருட்டு மொழி முடிச்சு, என்னடா இப்போ நம்ம சிக்கிரக்கூடாது இவங்க கிட்ட அப்படின்னு வந்து நினைக்க நேரம் அங்க போதைப் பொருளை கடத்தக்கூடிய டீலிங் வந்து நடக்குது. அப்பதான் நம்ம அயலியும் சிவாயும் வந்து அங்க வந்து அதிகாரிகளுக்கு வந்து தகவலை கொடுத்து அவங்களையும் வர வைக்கிறாங்க. அதே நேரத்துல பிளாசி எடுக்கிறாங்க. நம்ம வர்மாயையும் வந்து கபிலனையும் ஒரு கட்டத்துல வந்து நம்ம வர்மா வந்து இங்க இருந்தா இனி இந்த ஏடி நம்மளை விட போறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிட்டு ஓடுறாங்க தலை தெறிக்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலியையும் சிவாயும் ஆக்ஷனில் இறங்கி அந்த டீலிங்கை முடிக்க வந்தவங்கள அப்படியே வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம இந்திராணிக்கு டவுட்டு, இங்கே நின்று சிவாயும் அயலியும் காணலை, ஆனால் இப்போ சண்டை போடவங்கள பார்த்தா சிவா அயலி மாதிரியே இருக்குது, என்னமோ நடக்குது இவங்களுக்கு. இவங்க வந்து பார்க்கறதுக்கு டீச்சர்ஸ் மாதிரியும் இல்லை, அப்போ போலீஸ் தானா இவங்க உண்மையிலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணிக்கு வந்து டவுட் ஆடுது. எதுக்கும் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கவங்கள வீடியோ எடுத்து வைக்கலாம், இவங்க கண்டிப்பாக வந்து சிவாயும் அயலியமாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த மாஸ்கெல்லாம் நீக்கினா கண்டிப்பாக அவங்க தான் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி வந்து டவுட்டு படாங்க. அதோட வீடியோவை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சிவாயும் அயலியும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபைட்டை முடிஞ்சு நார்மலான பொசிஷனில் அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. எங்கே போனீங்க? இவ்வளோ நேரம் உங்களை தான் தேடினேன் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி கேட்குறாங்க. அந்த வீடியோவை காட்டி என்னட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லு சிவா, நீங்கள் 2 பேரும் போலீஸ் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறேன். என்னக்கா இப்படி பேசுகிறீங்க? நாங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்னே உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கு பிறகு சொல்கிறீங்க இல்லை ஃபைட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாரு, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி புயல் கணங்க சுற்றி அடித்தது இந்த அயலி தானே, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாஸ்கெல்லாம் எடுத்தா இவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீடியோவை காட்டுறாங்க. ஐயையோ நம்ம அன்னிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், அவங்கள்ட்ட எதுவுமே மறக்கக்கூடாது, நொங்க எடுத்துருவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்திராணியை கூட்டிகிட்டு தனியாக வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் உண்மையாட்டே போலீஸ் தான், ஆனால் உங்கள் தம்பி கபிலன் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நல்லவன் இல்லை, அவன் வந்து ஒரு பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன். அந்த வருமா இருக்காமல, அவனோட எக்ஸு தான் வந்து கபிலன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைக்கிறாங்க நம்ம அயலி இந்திராணி.